எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேப்பிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இத நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீவியஸா வீடியோ போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மேக் மனி கான்செப்ட் படி நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு நம்ம குழப்ப மாட்டோங்க. சரிங்களா? நமக்கு பணம் சம்பாதிக்க என்ன தேவையோ, அத மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ, பிளஸ் ட்ரெண்ட் லைனு சரிங்களா? இத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதிலேயே நம்ம பணம் சம்பாதிச்சிடலாங்க. சரிங்களா? நம்ம அந்த இண்டிகேட்டர யூஸ் பண்ணி, இந்த இண்டிகேட்டர் பக்கம் நம்ம போவே மாட்டோம். நம்ம வந்து ரொம்ப எளிமையாவும், எல்லாத்துக்கும் புரியிற மாரி தாங்க இருக்கும். அதே மாரி அனிமேஷன் வச்சுலாம் நம்ம வீடியோ அதெல்லாம் நான் பண்ணலங்க. சரிங்களா? ஒரு எளிமையா ஒரு ஸ்கூல்ல எப்படி டீச் பண்ணுவாங்களோ, இல்ல ஒரு டியூஷன்ல எப்படி டீச் பண்ணுவாங்களோ, அந்த மாரி தாங்க நம்ம டீச்சிங் இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோம். ஆ இது அப்படின்றப்போ, எனக்கு உங்கட்ட இருந்து தேவைப்படுறது பயிற்சி மட்டும் தாங்க. ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டு வரோம். நீங்க பயிற்சி பண்ணணும். என்னன்னா, இதில நம்ம எக்ஸ்பெர்ட் ஆயிட்டோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடியது பணம். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரத்தில நம்மள வந்து பணம் சம்பாதிக்க விட மாட்டாங்க. நான் சொல்லிக் குடுக்குறது ரொம்ப எளிமையாவும், ஈஸியாவும் தான் இருக்கும். நான் ஒரு 4, 5 நம்ம ஒரு இதோட இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள எப்படி என்ட்ரி எடுக்கணும்? எப்படி எப்படி நம்ம இத பார்க்கணும்? நம்ம மூவ் எப்படி இருக்கணும்? அவங்க மூவ் இருந்தா நம்ம மூவ் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்த்து தான் திரும்ப, 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 திரும்ப பார்ப்போம். எக்ஸ்பெர்ட் ஆகுற வரைக்கும். சரிங்களா? அப்படின்றப்போ, நான் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. பட் கரண்ட்ல நீங்க உட்காரும்போது தான் தெரியும். அது ரொம்ப கஷ்டம். நம்ம களத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். நம்மளோட இது எப்படின்ட்டு. அதுக்கு வந்து நம்ம நல்லா பயிற்சி எடுத்துட்டு போனா தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஹையர் அண்ட் ஹை, லோயர் லோ எப்படி வரையணும்னு முதற்கொண்டு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு 5 சாப்டரா போயிருப்போம் நம்ம. இப்படிதான் இத தான் ஹைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். இத தான் லோன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். பிளஸ் லாஜிக் இல்லாம நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்போர்ட்க்கு வந்துட்டானா நம்ம பை பண்ண மாட்டோம். சரிங்களா? அதே மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டோம்னா நம்ம கண்ண மூடி செல் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு நல்ல ட்ரேடருக்கான அழகு கிடையாது. பட் அங்க என்ன லாஜிக் படி நடக்குது? பையர்ஸ், செல்லர்ஸ் என்ன கதை சொல்றாங்க? அவங்க எப்படி மூவ் பண்றாங்க? அத பொறுத்து தான் நம்மளோட என்ட்ரி இருக்குங்க. சரிங்களா? அதே மாரி நம்ம ஒரு டிசைட் பண்ணியிருப்போம். சரிங்களா? நம்ம அத அத அந்த பிளான் வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் வந்து அந்த பிளானுக்கு மூவ் குடுக்கலன்னா, நம்ம பிளான மார்க்கெட்டுக்கு ஏத்தாப்புல மாத்திருவோம். சரிங்களா? அந்த மூவ்க்கு ஒரு பிளான் வச்சிருப்போம். இப்படிதாங்க செஸ் கேம் மாரி தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் இந்த மூவ் தான் பண்ணான்னு நம்ம தீர்மானிக்க முடியாது. பட் அவன் இந்த மூவ் பண்ணான்னா, என் மூவ் இதா இருக்கும். அத நம்ம நெனைக்கலாம். ஆனா, அவன் இந்த மூவ் தான் பண்ண போறான்றத நம்ம டிசைட் பண்ண முடியாதுங்க. அவன் இந்த மூவ் பண்ணா, என் மூவ் இந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அதே நீங்க பயிற்சி பண்ணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அது இப்ப ஹையர் அண்ட் ஹையர் லோயர்னா தினமும் எனக்கு தெரிஞ்சு நீங்க 1 மணி நேரம் அத வரைஞ்சு பழகுனா தான் உங்களுக்கு எது வரைக்கும்னா, பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? அப்படி நீங்க அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெர்ட் ஆனா மட்டும் தான், ஆ உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்க முடியும். நம்ம எப்படி சொல்றது? பெரிய பெரிய பணக்காரங்க இன்ஸ்டிடியூட் போடுவாங்கன்னா, நம்ம டிராவல் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும். சரிங்களா? ரிசல்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்குங்க. ஒருவேள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிசிஷன் தப்பா ஆச்சுன்னா, அதே மாரி நமக்கு பணம் போகவும் செய்யும். அதனால தான் நம்ம பயிற்சி தேவைப்படுதுங்கிறது. சரிங்களா? ரொம்ப பயிற்சி முக்கியங்க. பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி வந்து இப்போதைக்கு நான் இப்ப சொல்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையணும்னு நீங்க வரைஞ்சு பாருங்க. நீங்க வரைஞ்சுட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு நீங்க பாருங்க. அதே மாரி ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் கோ வரைஞ்சு பாருங்க. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்ல கூட வரையலாம். நீங்க வரைஞ்சு பழகுங்க. ஏன்னா அவ்வளோ சார்ட் இருக்கு. எல்லா சார்ட்டும் ஒண்ணு தான். சரிங்களா? நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் டாப்பிக் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 வீடியோ போட்டிருக்கோம். பிளஸ் அதுக்கு முன்னாடி ஹையர் அண்ட் லோயர் லோ போட்டிருக்கோம். ஆ எப்படி பார்க்கணும், பிளஸ் லாஜிக்கோட எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவா போட்டிருக்கோங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம ஆ எப்படி இத 3யும் கம்பேர் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம்? அங்க வந்து மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுது? நம்ம நெனச்ச மாரி நடக்கலன்னா, நம்ம மூவ் எப்படி மாத்தணும்? எல்லாமே உங்களுக்கு நான் ப்ராப்பரா சொல்லி தரேங்க. சரிங்களா? அதே மாரி மார்க்கெட்ல ஹிஸ்டரி ரொம்ப முக்கியங்க. ஏன்னா, நடந்தது தான் திரும்ப நடக்க போகுது. ஆனா, வேற மாரி நடக்க போகுது. சரிங்களா? மேல மேல போனா மேல தான் போறான். நான் எப்படி ஏமாத்திட்டு போறான்? கீழ போனா கீழ போறான். எப்படி ஏமாத்திட்டு போறான்? சரிங்களா? இதுதான் இதுதான் திரும்ப 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 மாத்தி நடக்குது. நம்ம இத பார்க்க இவ்வளவுதானாடான்னு ஆயி போயிரும். இதுக்காடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு டைம் டியூரேஷனும் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ நாள் தேவைப்படுது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. அத கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் அவங்கவங்க டிசிஷனுக்கு நம்ம பிளான் பண்ணிக்க போறோம். அதுவரைக்கும் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல் என்ன சொல்லுதோ, நம்ம மேக் மனி கான்செப்ட் படி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ, அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க.
அதே மாதிரி ஒரே நாளில் ஒரு வாரத்திலேயே எல்லா வீடியோ இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணி அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதனால் ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க. சரிங்களா? அதனால தான் நானும் ரொம்ப பொறுமையாக என்னோட இதில் நான் கரெக்டாக போய்கிட்டீங்க. நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள், வீடியோவை திரும்ப பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு கான்செப்ட் படி போயிடுவேன். நான் சொன்ன மாதிரி 6 மாதம் 3 மாதத்தில் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். சிலபஸை க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி பயிற்சி பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதம் பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வாங்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டாஸ்க் ஆரம்பிக்குது. டோட்டலாக 2 வருஷம் ஆகும். சரிங்களா? அப்போ நம்ம அப்படி போகும்போது தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். லைஃப் லாங் நம்ம நல்லா இருக்கலாம். ஏன்னா பணம் தரக்கூடிய விஷயம் அப்படின்றப்போ அதுக்கான பயிற்சி இல்லாமல் கஷ்டப்பட்டா ஆனால் பலன் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால நாம் நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம கஷ்டப்பட போகிறோம். அப்படின்றப்போ நீங்கள் ரெடியாக இருங்க. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். சரிங்களா? வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் லைனுங்க. இதுவும் நம்ம மெயின்ங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ ட்ரெண்ட் லைன். இதை நம்ம கண்டிப்பாக வந்து இதையும் நம்ம பார்ப்போங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஹரிசாண்டலாக மட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்காதுங்க. சரிங்களா? மார்க்கெட்டு இங்கே எப்போல்லாம் இந்த சப்போர்ட்டுக்கு வருதோ மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி எப்போல்லாம் இங்கே வந்து ரீசெண்டாக எப்போல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வருதோ மார்க்கெட் செல் ஆகும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதே மாதிரி தாங்க நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகி போகுது அப்படின்னா எப்போல்லாம் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகுங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ சில பேர்த்துக்கு ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ வரைய தெரியலனா நீங்கள் இப்படி ஒரு ட்ரெண்டை போட்டிங்கன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்றதை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டு இப்படியுமே சப்போர்ட் எடுத்து போகும். சரிங்களா? ட்ரெண்ட் லைன்லேயும் அதே மாதிரி இந்த மாதிரி இதுலையுமே மார்க்கெட் ரெஜிஸ்ட் ஆகி கீழே வரும். இப்படி மட்டும் நம்ம ஹரிசாண்டலில் மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்படியும் நடக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம ட்ரெண்ட் லைனும் ரொம்ப முக்கியங்க. மார்க்கெட்டு இப்போது எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இங்கே ட்ரெண்ட் லைனுக்கு வரதா மார்க்கெட் மேலே போகுன்ற விஷயம் நமக்கு தெரியும். இங்கேனுக்குள்ளே ஏதாவது நமக்கு சிக்னல் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிப்பாக போய் கை வைக்க போகலான்ற விஷயம் நமக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்டு மேலே இங்கே ஒரு சிக்னல் கொடுத்துட்டான் கீழே போகிற மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனுக்கு வருவான்ற விஷயம் தெரியும். இப்போது இங்கேருந்து ட்ரெண்ட் லைனுக்கு வருவான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இங்கே போயெல்லாம் பையிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் இங்கே போயெல்லாம் நீங்கள் போய் பை ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா தெரியும் நமக்கு ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு தான் போக போகுது. அதனால தான் நம்ம எல்லா விஷயமும் லாஜிக்கோட தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் அப்படி தெரியும் போது இப்படிலாம் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு பிளான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பை மார்க்கெட்டுன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டீங்க மார்க்கெட் பை ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போது மார்க்கெட்டு நீங்கள் தேவையில்லாமல் இங்கே போயெல்லாம் பை பண்ண மாட்டீங்க. டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு வரட்டும். அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் எடுத்துகிட்டு போவான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே தான் உங்களோட பையிங்கோட என்ன பண்ணலான்றது நீங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணி பார்ப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகுதுன்னா இங்கேருந்து கண்டிப்பாக கீழே வருவான்னு தெரியும். அப்போ இங்கனக்குள்ளே நீங்கள் செல்லாக தான் பார்ப்பீங்க. இப்படி தாங்க மார்க்கெட்டு மேலே இது இப்படி தான் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம பிளான். சரிங்களா? இதுக்குள்ளே தான் ஹையர் அண்ட் ஹை, லோயர் லோ எப்படி வைக்கிறான், ஹையை கட் பண்ணுறானா, லோயை கட் பண்ணுறானா, ஒரு செல்லர்ஸும் பையர்ஸும் எப்படி ஆக்டிவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம விஷயம் நமக்கு இங்கே தான் தெரியும். யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது நம்ம பிளானாக இருக்கும். பட் நம்ம இப்படியும் வரமாட்டான், இங்கிட்டு திரும்ப மேலேயும் போவோம். அப்போ நம்ம பிளான் வந்து மாறும். சரிங்களா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மார்க்கெட் இப்படி தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி வாங்க இதை போய் நம்ம வந்து சாட்டில் பார்க்கலாம். இந்த பாருங்க மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டுக்கு எப்போல்லாம் வருதோ மார்க்கெட் பை ஆகி மேலே போகுது. மார்க்கெட் பை ஆகி மேலே போகுது. உங்களுக்கு தெரியுதா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோமே உங்களுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல இந்த 2 லைனும் இந்த 2 பாயிண்ட் தான் முதல் கிடைக்கும். காட்டுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் கீழே வருது நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து மேலே பை ஆகிக்கிட்டு இருக்கின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 பாயிண்ட் கிடைச்ச உடனே நம்ம இங்கே இந்த 2 பாயிண்ட்டையும் கட் பண்ணி விட்றோம். கட் பண்ணி இழுத்து விட்டுருங்க. சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப்படியே ட்ரெண்டு மட்டும் ஆகிட்டு போவானா அப்படின்னு கிடையாது. ட்ரெண்டையும் கட் பண்ணுவான். அந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணுவான். சரிங்களா? அப்படியே அப்படியே பண்ணால் எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. ஒரு 2 டச்சு இருக்கணும் ஃபஸ்ட்டு. 2 டச் இருந்தால் தான் நம்ம அந்த ட்ரெண்ட் லைனை நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் பிளானே இருக்கணும். ஒரு ட்ரெண்ட் லைனாக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி. இங்கே தான் சப்போர்ட் எடுக்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் தான். இப்போது
இந்த 2 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்படியே நீங்க இழுத்து விட்டீங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இப்போ நீங்க பார்க்குறீங்க மார்க்கெட் கட் பண்றான். இங்க நம்ம எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும்னு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். கரெக்ட்டா இங்க ஒரு சிக்னல் குடுக்குறான். இது இப்போ 1 ஹவர். இத போய் நம்ம 5 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா, அது ஒரு சிக்னல் இருக்கும். நான் எப்படி என்ட்ரிலாம் சொல்லி தரேன். இப்போ இங்க நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம்னா, கண்டிப்பா நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வர வெயிட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம தேவையில்லாம போயி பை எல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டோம். தேவையில்லாத இங்கெல்லாம் பை பண்ணா எப்படின்னா கீழ வந்துட்டு போவான்னு நமக்கு விஷயம் தெரியும். சரிங்களா? அதே மாரி இங்க வந்துட்டான். இங்க வந்து சப்போர்ட் எடுத்து மேல போறான். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சு வச்சிருக்கோம். கரெக்ட்டா அந்த இடத்துல ட்ரெண்ட் லைனும் வருது. பிளஸ் சப்போர்ட்டும் வருது. சரிங்களா? ரெசிஸ்ட் ஆயிட்டு அத கட் பண்ணி அத சப்போர்ட்டா எடுத்துக்கிறான். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப இங்கருந்து பார்த்தீங்கன்னா, 2 கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. பிளஸ் ட்ரெண்ட் லைனும் இருக்கு. இங்க 2 கன்ஃபர்மேஷன் ஆயிருச்சு. பிளஸ் சிக்னலும் அதே மாரி குடுத்துருக்கான். கட் பண்ணல. செல்லர் ஸ்ட்ராங்கா இல்ல. பையர் சிக்னல் குடுத்துருக்கான் 1 ஹவர்ல. அப்ப இத பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்துட்டாங்க. நம்ம பையிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 5 மினிட்ஸ்ல போய் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்துருவோம். இப்படிதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணுங்க. சரிங்களா? இத நீங்க இழுத்து விட்டீங்க. இப்படி இழுத்து விடுங்க. தப்பு கிடையாது. இப்படி இழுத்து விட்டீங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து மார்க்கெட் போகுது. சப்போர்ட் எடுத்துட்டு போகுது. திரும்ப போகுது. திரும்ப இந்த இடத்துல இருந்து போவான்றது கண்டிப்பா பிளானா இருக்கும். நம்ம பிளானா தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு. ஆனா எப்படி ஸ்ட்ராங்கா கட் பண்றான் பார்த்தீங்களா? இதுதான் லாஜிக் நான் சொன்னேன் தெரியுமா? ஒருவேளை பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா, அவங்க வந்து இங்கேருந்து திரும்ப போவாங்க. ஆனா செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கனால இந்த சப்போர்ட்டையும் கட் பண்ணிட்டான். நம்ம இங்க ப்ரீவியஸா ஒரு சப்போர்ட் வச்சுக்கோம் தெரியுமா? இதையும் கட் பண்ணிட்டான். ட்ரெண்ட் லைனும் கட் பண்ணிட்டான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் லைன்லயும் கட் பண்ணிட்டு, திரும்ப அந்த சப்போர்ட்ல போய் ரெசிஸ்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் கீழ போகுது. இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு சப்போர்ட் நம்ம வரைஞ்சிருக்கோம். இங்க ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? மார்க்கெட் இங்க போய் ரெசிஸ்ட் ஆயிட்டு கீழ வருது. கீழ வர மாரி போயிட்டு இவன் என்ன பண்றான்? மேல போய் ஒரு கை வைக்கிறான். எப்படி நம்மள ஏமாத்துறான்றத இதுல மட்டும் நான் சொல்றேன். நீங்க பாருங்களேன். இங்க ஆல்ரெடி மேல போயிருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் கீழ வரணும். கீழ வராம இங்க இருந்துட்டு மார்க்கெட் மேல போறான். நம்ம மேல போறான்னு தான் நெனச்சிருப்போம். சரிங்களா? இங்க வந்துட்டு திரும்ப இங்க வரான். அதுவும் க்ளோஸ் வைக்கல. கீழ போய் ஸ்டாப் லாஸ் எடுக்குறான். நம்ம இப்போ இங்க நம்ம என்ட்ரி எங்க எடுக்கலாம்? மார்க்கெட் இங்க போகுது. நம்ம என்ன பண்றோம்? ஒரு செல் எடுக்குறோம். ஆனா வெயிட் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் தான் தெரியுது. ஏன்னா இங்க யாருமே டிசைட் பண்ணல. இவன் என்ன பண்றான்னா, மேல போய் ஒரு கை வச்சுட்டு இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் ஆக்ஷன்ல இங்க போய் க்ளோஸ் வச்சுட்டான். க்ளோஸ் வச்சுட்டு என்ன பண்ணிட்டான்? கீழ வந்து ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்பும் பண்ணிட்டான். ப்ரீவியஸ் லோவ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செல்லர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன்ல. இப்போ இவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா என்ன ஆயிருக்கணும்னா, இங்க ஒரு க்ளோஸ் வச்சிருக்கணும். இவ்வளவு தூரம் கீழ வந்திருக்க கூடாது. ஏன்னா பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. திரும்ப என்ன பண்ணியிருக்கணும்னா, இங்க இருந்தே இப்படி போயிருக்கணும். இங்க இருந்து இப்படி போயிருக்கணும். இங்க இருந்து இப்படி போயிருக்கணும். இதுதான் கான்செப்ட். இதுதான் மூவ். நம்ம பிளான் இதுதான். இதுதான் திரும்ப திரும்ப மார்க்கெட்ல நடக்குது. பட் விதவிதமா நடக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான்? இங்க ஒரு கை வச்சுட்டு போறோம். ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்னு சொல்லுவாங்க. அத நான் எப்படின்ற உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம எல்லாம் கன்ஃப்யூஸ் பண்றான். இதெல்லாம் நீங்க பார்த்து பண்ணா தெரியும். அடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க இவன் என்ன பண்றான்? கீழ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ரைட்டுங்களா? திரும்ப நம்ம இங்கெல்லாம் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. டிஸ்டர்ப் பண்ணிட்டான். பட் ஆனா நம்மளால இந்த என்ட்ரிய எடுத்திருக்க முடியும். இந்த இருக்குல்ல, திரும்ப இவன் இங்க போயிட்டு எங்க இருந்து நமக்கு சாவுதோ அங்க போய் திரும்ப ரெஜிஸ்டர் ஆயிட்டு தான் இங்க வந்திருக்கான். அப்படியே மார்க்கெட் மேல போயிட்டு திரும்ப இப்படி வரான். இப்படிதாங்க கான்செப்ட். சரிங்களா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்படிதான் நம்ம பிளான் இருக்கும். நமக்கு என்ட்ரி ஒரு என்ட்ரி தான் இருக்கும். சார் இது எல்லாமே நம்ம என்ட்ரி கிடையாது. இந்த என்ட்ரி நம்மளால பண்ண முடியாது. இந்த என்ட்ரி எடுக்க முடியாது. பட் இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்க போய் நம்ம ஏத்திருக்கேன். கீழ ப்ரீவியஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். செல்லர் ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க. டிஸ்டர்ப்னாலே செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். நான்லாம் ப்ரீவியஸா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். லாஜிக் படி நம்ம இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒருவேளை நம்ம இவன் மூவ் எப்படி நம்ம எதிர்பார்த்திருப்போம்னா, இங்க இருந்து இங்க போகணும்னு எதிர்பார்த்திருப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்படிதான் போகும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம செல்லெல்லாம் ஃபோக்கஸ் ஃபுல்லா அதுல தான் இருக்கும். எப்படினாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். இங்க கூட கீழ தான் போக போகுது நான் முடிவு எடுத்துட்டா, சரிங்களா? கம்மியான டைம் ஃப்ரேம்ல நான் போயிட்டு ட்ரேட் எடுத்துட்டு, எங்க ஸ்டாப் லாஸோ இல்ல எங்க நம்ம வந்தா வெளிய வரணும்ன்றதோ எல்லாமே நம்ம ஒரு டிசைட் பண்ணிட்டு, பிளான் பண்ணிட்டு மார்க்கெட்ல போயிடலாம்.
நம்ம இதையே தெரியாம இங்க நம்ம போய் தேவையில்லாம உட்காந்துட்டு செல் ஆகிற மார்க்கெட்ல போய் பை பண்ணிட்டு நம்ம இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்த்த உடனே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால சொல்றேன். நம்ம என்ட்ரிய பார்க்கும்போது இன்னும் டீப்பா பார்ப்போம். இப்ப ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருவோம். இப்போ அதே மாரி மார்க் ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சோனே நீங்க ஜாயின் பண்ணி விட்டுறீங்க அப்படின்னா, அதே மாரி தான் மேலயும். இந்த இருக்குல்ல ஒரு பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்க ஜாயின் பண்ணி விட்டீங்க. இப்படிதான் பண்ணணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இத பேரலல் சேனல்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் இங்க வரும்போதெல்லாம் கீழ வந்திருக்கு. இங்க வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்படியே இப்படி போயிருக்கணும். அடுத்து ஒரு வேளை இங்க இங்க இந்த சப்போர்ட்டுக்கு அவன் ரியாக்ட் பண்ணியிருந்தான்னா, கண்டிப்பா இங்க போயிருப்பான். ஆனா, அவங்க செல்லர் ஸ்ட்ராங் ஆகி இத பிரேக் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இங்க ஒரு இப்படிதான் நம்ம பார்க்கணும். கன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கிறதா இருந்தா, இங்க பாருங்களேன். இது ஒரு லைனு, இந்த ஒரு ஹை. ஆல்ரெடி இங்க வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கு. இப்படி நம்ம வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம இழுத்தோம்னா, திரும்ப மார்க்கெட் ஒரு வேளை இங்க இருந்து இங்க போயிருந்தானா, இப்படி இருக்குல்ல, இங்க இருந்து போயிருந்தானா, கண்டிப்பா இங்க போயிருப்பான். திரும்ப இப்படி. சரிங்களா? பட் ஆனா மார்க்கெட் என்ன நடந்துச்சு, இங்கேயே க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணி செல்லர் ஸ்ட்ராங் ஆகி இப்படி பண்ணிட்டாங்க. இதுதான் நம்ம பிளான். ஒருவேளை இங்க இருந்தா நம்ம பிளானா இருக்கும். பட் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் பாத்தீங்களா, இந்த சப்போர்ட்டை எப்படி பிரேக் பண்ணியிருக்கான் பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங்கா. புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ராங்கா நம்ம பிரேக் பண்ணிட்டு அதே இடத்துல போய் எப்படி ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாருங்க. நீங்க பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம பிளான். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் நம்ம மார்க்கெட் இப்படியே ட்ரெண்ட் ஆகும். நம்மளோட வேலை ஒரு வேளை மார்க்கெட் இங்க மேல போய் ஒரு கை வைக்கிறோம்னா, கண்டிப்பா ட்ரெண்ட் லைனுக்கு வருவான்ற விஷயம் நமக்கு தெரியணும். ட்ரெண்ட் லைனுக்கு வந்தானா, மார்க்கெட் மேல போறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தெரியணும். நம்ம அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிருவோம். பிளஸ் ஹையர் அண்ட் ஹை லோயர் ஆட் பண்ணிருவோம். நான் எப்படி ட்ரேட் எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன். நீங்க பயிற்சி மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப உங்களுக்கு நான் வரைஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்த இது இப்படியே இருக்கட்டுமே. இதுலயே நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இந்த இருக்குல்ல. ஒரு லோ வைக்கிறான். திரும்ப போயிட்டு அடுத்த ஒரு லோ, திரும்ப போய் ஒரு ஹை, திரும்ப அதே இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போகுது. மார்க்கெட் திரும்ப போகுது. சரிங்களா? திரும்ப போயிட்டு இங்க பாருங்க ஒரு குட்டி ஹை வச்சிருக்கான். வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டான். டிஸ்டர்ப் பண்ண உடனே திரும்ப மேலே போக முடியல. ஒரு ஹை வைக்க முடியல. ப்ரீவியஸ் லோவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பண்ணிட்டானா செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படியே வைக்கணும். சிக்னல் எப்படி கொடுக்குறான் பார்த்தீங்களா? அப்படியே மார்க்கெட் இப்படி இருக்கும். திரும்ப மார்க்கெட்டு செல்லர்ஸ் வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். போய் ஒரு ஹை வச்சுட்டான். இதுக்கு மேலே போய் ஒரு ஹை வச்சுட்டான். இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். கீழே உள்ள டிஸ்டர்ப் பண்ணிட்டான். டிஸ்டர்ப் பண்ணான அடுத்த நாளே செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. செல்லர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்ற அர்த்தம். ஒருவேளை இவன் போய் மேல போய் க்ளோஸ் வச்சிருந்தானா பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம இங்கேயே அதாவது எப்படின்னா கம்மியான டைம் ஃப்ரேம்ல சிக்னல் கொடுத்துருப்பான். இங்க எவ்வளவு நேரம் நின்றுருக்கான் பாருங்க. ஒரு 4 மணி நேரம் மட்டும் இந்த இடத்துலயே நின்றுருக்கான். ஒருவேளை ஸ்ட்ராங்கா ஒரு கீழ இருந்து ஸ்டாப் லாஸ் எடுக்க கீழே வந்திருந்தா கூட இங்க இருக்கிற லிக்விடிட்டியை ஃபுல்லா எடுத்துக்கிட்டு அடுத்து வச்சிருக்கணும். அவன் இங்கேயே ஆர்வம் காட்டல. இதுதான் பெரிய சிக்னல். இதெல்லாம் பார்க்க தான் உங்களுக்கு தெரியும். இந்த இருக்குல்ல இந்த 4 கேண்டில் இந்த பாருங்களேன். மார்க்கெட் கீழே ஒருவேளை இந்த ஸ்டாப் லாஸை கூட எடுக்க நம்மள வருவான். இப்போ வந்துட்டானா அடுத்து போய் மேல வச்சிருக்கணும். இவன் இங்கேயே ஒரு 4 மணி நேரமா திணறிட்டான். இத்தனை கேண்டில் 1, 2, 3, 4 மணி நேரம். அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒருவேளை பையர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா செல்லர்ஸ் வந்துருவாங்கன்னு அர்த்தம். செல்லர்ஸ் ஸ்ட்ராங் ஆயிருவாங்க. அப்ப கீழே வந்து ஒரு லோவை வச்சுட்டான். சரிங்களா? இப்படிதான் மார்க்கெட்டு மாத்தி 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 நடக்குது. இப்போ உங்களுக்கு அப்படியே இப்படிதான் நம்ம வரைஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? கரெக்டா? இங்க வச்சிருக்கோம். திரும்ப இங்க வந்து இப்படி வரான். அப்படியே போய் ஒரு லோ வைக்கிறான். லோ வச்சுட்டான். லோ வச்சுட்டா மார்க்கெட் திரும்புது. மார்க்கெட்டு ஏன்னா இங்க நம்ம வந்து பாடி ஆஃப் த க்ளோஸ் வைக்கணும். இங்க பாடி ஆஃப் கடல இந்த பாடியை வச்சிருக்கு. பிளஸ் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையையும் மார்க்கெட் எடுத்திருக்கு.
இப்போ திரும்ப மேலே மார்க்கெட் போகுது, திரும்ப இங்கே வருது, திரும்ப போயிட்டு அவன் திரும்ப போய் ஒரு லோ வைக்கணும். லோ வைக்கல பாருங்க. லோ வைக்கல அப்படின்னாலே அவன் கை வைக்கிறது லோ வைக்கல. போயிருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்தா போயிருப்பான். இது நீங்க பார்க்க பார்க்க புரியும். சிக்னல் எப்படி குடுக்குறான் பாருங்க. இங்கனக்குள்ள பையிங்கே ஆகல. இங்க எவ்வளோ பெரிய பை கேண்டில் பாருங்க. இதுதான் பெரிய சிக்னலே. புரியுதுங்களா? இதுதான் பெரிய சிக்னலு. இங்க நீங்க இத பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். பையர்ஸ் வந்துட்டாங்க. நம்மள மேல போற மாரி காமிச்சுட்டு, கீழ வர்ற மாரி காமிச்சுட்டு மேல போறான்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். இப்போ ரொம்ப நாளா கீழ வந்துகிட்டு இருந்தான். இப்போதான் மார்க்கெட் மேல போக ஆரம்பிச்சுச்சு. அதுவும் இப்ப இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேரலல் சேனல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு தான் போவான். என்ன பண்ணிட்டான்னா, கீழ உள்ள லோ வச்சிருக்கான். அடுத்த லோ ஸ்ட்ராங்கா இருந்தா போயிருக்கணும். எப்படி ஏமாத்துறான் பாருங்க. திரும்ப பைய கன்டின்யூ பண்றான். புரியுதுங்களா? பைய கன்டின்யூ பண்ணோம்னா என்ன ஆகுது? மார்க்கெட்டு போய் எல்லாத்தையும் தாண்டி ஒரு கை வச்சுட்டான். எல்லாத்தையும் தாண்டி ஒரு கை வச்சுட்டான். அப்ப நம்ம இத எப்படி வரைவோம்னா, இப்படி இருக்குல்ல. ஒரு கை. அவ்வளோதான். இதுதான் ப்ரீவியஸ். இங்க சப்போர்ட், இங்க ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒண்ணு இத கட் பண்ணணும். ட்ரேடிங் ரேஞ்ச் இது 2க்குள்ள தான் இருக்கு. ஏன்னா மேல போய் ஒரு கை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ப்ரீவியஸே எடுத்துட்டான். அதே மாரி இங்க ஒரு சப்போர்ட்ல இருந்து போயிட்டான். அதுக்கு இந்த சப்போர்ட் எல்லாம் நீங்க அது ஒரு 2, 3 நாள் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அழிச்சிரணும். சரிங்களா? இது ஏற்கனவே நான் வரைஞ்சது. நீங்க அழிச்சிட்டு ரீசென்ட்டா என்ன சப்போர்ட் ரியாக்ட் ஆயிருக்கு, என்ன காமிக்கிறான், ரீசென்ட்டா என்ன நடக்குதோ அத மட்டும் தான் பார்க்கணும். அதே மாரி தான் ட்ரெண்ட் லைனும். இப்போ நம்ம இத பிளான் பண்ணியிருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம இந்த 2 பாயிண்ட் கிடைச்சுச்சு. நம்ம ஒரு ட்ரெண்ட போட்டோம். கரெக்ட்டுங்களா? இது இப்படி ஒரு பாயிண்ட் கிடைச்சு இத போட்டு வச்சிருக்கோம். வந்தா நம்ம பிளானிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டோம். எப்போ இத கட் பண்ண ஒரு டச்சு, 2 டச்சு, இங்க 3வது ரியாக்ட் பண்ணிட்டான். 4வது பண்ணியிருப்பான். பண்ணியிருப்பான் ஸ்ட்ராங்கா இருந்தா. பட் ஆனா அவங்க அத வந்து மதிக்கவே இல்ல. இப்படி ஒவ்வொன்னும் ட்ரெண்ட் ஆயிட்டே போகும். 2, 3வது அதே 3வது டச், 4வதுலாம் பார்க்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டான். அவ்வளோதான். இதோட வேலிடிட்டி முடிஞ்சுச்சு. அழிச்சிரும். ரைட்டுங்களா? அதுக்கு தான் பொறுமையாவும் எல்லாமே நம்ம ட்ரேடு கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? நம்ம இந்த 2 பாயிண்ட் கிடைக்குது. நம்ம இத வந்து ஜாயின் பண்றோம். சரிங்களா? நம்மளோட 1 ஹவர்ல பார்க்குறோம். 1 ஹவர்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். இங்க வருது. இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். கண்டிப்பா இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட. நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சு இந்த சப்போர்ட் வரையாவது போவான்ற விஷயம் நமக்கு பாத்தீங்களா? இந்த சப்போர்ட்க்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. அதுதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட பவர். அப்படியே நீங்க பார்க்க ரொம்ப உங்களுக்கு ரொம்ப புரியுங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க ஒரு செல் ட்ரேட் எடுத்தா கூட வெயிட் பண்ண மாட்டீங்க. ஒரு குட்டி ப்ராஃபிட்ல வெளிய வந்துருவீங்க. இதுவே இங்க பை எடுத்தா வெயிட் பண்ணுவீங்க. எப்படி பாருங்களேன், இப்ப நீங்க ஒரு பை எடுத்திருக்கீங்க. உங்களோட இதுவரை நீங்க வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பா வெயிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு தெரிஞ்சிரும். சரி திரும்ப கீழ வந்துட்டு மேல போவான். அப்படின்னா நம்ம நம்ம இவ்வளோ ப்ராஃபிட்டையும் நம்ம எடுக்கலாங்க. அப்புறமாட்டி திரும்ப இது எப்ப வந்து இந்த கட் பண்ணி கீழ க்ளோஸ் வைக்கிறானோ, அவ்வளோதான் இதோட வேலிடிட்டி முடிஞ்சுச்சு. க்ளோஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ அதே மாரி புதுசா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு. அத நம்ம வரைஞ்சு பார்க்கணும். அதே கான்செப்ட் தான். சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆயிருக்கும். ரெசிஸ்டன்ஸாவும் ஆக்ட் ஆயிருக்கணும்ன்ற நம்ம கான்செப்ட் சொல்லியிருப்போம். அத நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்படிதாங்க நம்ம மார்க்கெட்ல பார்க்கணும். இப்படிதான் நம்ம பார்த்துட்டு, இப்படியும் ட்ரெண்ட் லைனும் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. ஏன்னா, நீங்க ஒரு நல்ல இடத்துல வந்து ட்ரேட் எடுப்பீங்க. எதுவரை அந்த வெயிட் பண்ணணுன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? நீங்க மேல ஒரு இடத்துல நீங்க செல் எடுத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வருவான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இத கட் பண்ணுவான், கட் பண்றாதுன்னு அது 2வது விஷயம். அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியும். பட் ஆனா இங்க வருவான்ற விஷயம் நமக்கு தெரியும். இங்க வரலன்னா ஒரு லோ வைக்காம மேல போய் ஸ்ட்ராங்கா இருந்தான்னா, அங்கேயே வரவிடாம மேல போறாங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா பைல இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்படிதாங்க நம்ம மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும். இப்படி நீங்க பார்க்க உங்களுக்கு வந்து மார்க்கெட் புரிஞ்சிரும். ரொம்ப எளிமையாயிரும். அதே மாரி எல்லா ட்ரேடுமே எடுக்கிற மாரி தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா எல்லா இடத்துலயுமே யாராவது பை, செல் பண்றனால தான் மார்க்கெட் கீழ மேல போகுது. நம்மலாம் பெர்ஃபெக்ட்டான இடத்துல லாஜிக் படி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். சும்மா போட்டுக்கிட்டு வலன்னு ட்ரேட் எடுக்க மாட்டோம். சரிங்களா? அது இந்த ஓவர் ட்ரேட் பண்ணவே மாட்டோம். அது நல்லதுக்கான அழகே கிடையாது. அது ஒரு ப்ரோ ட்ரேடருக்கான அழகு கிடையாது. இதெல்லாம் எப்படி தெரியுமா? இந்த ஸ்ட்ரக்சரே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் இல்ல பெரிய பெரிய பணக்காரங்க தான் இதெல்லாம் பண்ணுவானுங்க.
புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரக்சர ஏன்னா நம்மள தூண்டில் போடுவான். அப்பனா தானே ரீட்டெயில் பீப்பிள் காசு வாங்க முடியும். உங்கள ஏமாத்துற மாரி டிஸ்கவுண்ட் குடுக்குறேன்னு குடுக்க வச்சுட்டு, நம்மட்ட உள்ள எல்லா பணத்தையும் வாங்கிட்டு மேல போயிருவான். இப்படிதான் நடக்கும். நம்ம கரண்டா மார்க்கெட்ல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்க? என்ன ரேட்டுக்கு போகுது? எந்த ரேட்ல நம்ம வாங்கலாம்? எந்த ரேட்டுக்கு அப்புறம் நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்ற விஷயம் நம்ம லாஜிக்கா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த ஸ்ட்ரக்சர அவங்க தான் கிட்டத்தட்ட உருவாக்குற மாரி. நமக்கு என்ன? நம்மள பொறுத்தவரைக்கும் அவங்க பையர்ஸ். சரிங்களா? செல் பண்றவங்க செல்லர்ஸ். யாரு ஸ்ட்ராங்கா இருக்கான்? அவங்க இன்ஸ்டிடியூட்டா இருந்துட்டு போகுது, ரீட்டெயில் பீப்பிளா இருந்துட்டு போகுது. என்ன சிக்னல் குடுக்குறாங்க? அப்படின்ற விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். யார் வேணா பை பண்ணிட்டு வேணா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த லோவ கட் பண்ணக்கூடாது. அதே மாரி என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சப்போர்ட்லயோ, ஆ இந்த ட்ரெண்ட் லைனுக்கோ வந்தாலும் நான் ஒரு பை பிளான் வச்சிருக்கேன். என்னோட செட்டப் படி நடந்தா நான் பை பண்ண போறேன். இல்ல அதுக்கு நெகட்டிவா வந்தா நான் வெளிய வரப்போறேன். இவ்வளோதாங்க. இத தான் பார்க்க போறேன். யார் வேணா ட்ரேட் பண்ணிட்டு போணும். என்ன நியூஸ் வேணா நியூஸ வந்து கேளுங்க. பட் நியூஸ நம்பாதீங்க. நியூஸ ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, நமக்கு கண்ணு முன்னாடி என்ன இருக்கு சார்ட் சரிங்களா? மத்தவங்களோட என்ன பண்றாங்க? அவங்க மனசு என்ன நினைக்குது? அப்படின்றத நம்ம ரீட் பண்ணலாம். சார்ட் என்ன சொல்லுதோ, அத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம நம்ம வந்து என்ன வேணா பண்ணுவாங்க அவங்க. கரண்ட்டா என்ன நடக்குது? சார்ட்ல எப்படி ரியாக்ட் பண்றான்? யார் கூட ஜாயின் பண்ணணும்? அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும். ப்ரீவியஸா என்ன நடக்குன்றத வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். எல்லாமே இருக்குங்க. அவ்வளோதான். சின்ன சின்ன விஷயம் தான். வேற ஒண்ணும் கிடையாது. இது பார்க்க பார்க்க உங்களுக்கு பழகிருங்க. ரொம்ப பழகிரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படிதாங்க நம்ம மார்க்கெட் பார்க்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன நம்ம இப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஹரிசாண்டலா மட்டும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ட்ரெண்ட்லயும் எடுக்கும். இப்போ உங்களுக்கு ஹையர் அண்ட் லோயர் எண்ட்ல வரைய தெரியலனா, இங்கிட்டு நீங்க 2 பாயிண்ட் எண்ணச்சு விட்டா போதும். உங்களுக்கு அப்படின்றது தெரிஞ்சிரும். அதுக்காண்டி ஃபுல்லா அப்படியே அந்த ட்ரெண்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானான்னு கேட்டா, அதுவும் கிடையாது. அவ்வளோதான். சரிங்களா? இப்படியே தான் மார்க்கெட் போகும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்ட் லைன் 3 டச் 4 டச் தாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேல வராது. அதே மாரி தான் சப்போர்ட் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்தா 4, 5, 6 டச் 6 அந்த இடத்துக்கு வந்தாலே ரியாக்ட் பண்ணுவான். அத கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து நடக்குது. இது உங்களுக்கு செல்லுல பார்ப்போமே. இப்போ இந்த செல்ல பாருங்க. இந்த இந்த 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நம்ம அப்படியே ஜாயின் பண்ணி விட்டோம். சரிங்களா? இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போ இத பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த வருத பாருங்க. இந்த பாருங்க மார்க்கெட்டு இங்கேருந்து பை ஆகுதுன்னா, கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போவான்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா தெரியுது. இந்த ட்ரெண்ட் லைனோட வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. அத பிரேக் பண்ணோம்னா, அது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் கான்செப்ட். எப்படி போகுது பார்த்தீங்களா? இங்க வந்தோனே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேம். இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் 4 ஹவர்னா, அப்ப எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட எத்தன புள்ளி? ஒரு 600, 700 புள்ளி. சரிங்களா? இப்போ நம்ம கான்செப்ட் படி என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரெண்ட் லைனுக்கு போறான். கீழ வந்து ஒரு லோ வைக்கணும். லோ வைக்க முடியல. சிக்னல் குடுக்குறான் பார்த்தீங்களா? இப்படி லோ வைக்க முடியல. எனக்குள்ள அடுத்த செல்லர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. இங்க வருதுனாலே, கண்டிப்பா இவன் போய் ட்ரெண்ட கட் பண்றான்னு அர்த்தம். எப்படி ட்ரெண்ட எவ்வளோ வேகமா கட் பண்ணியிருக்கான் பாருங்க. ட்ரெண்ட கட் பண்ணிட்டு, இந்த பாருங்களேன். ட்ரெண்ட எவ்வளோ அக்ரெசிவா கட் பண்றான். பையர் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் இத கட் பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளோ ஸ்ட்ராங்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கான், அத கட் பண்ணிட்டு, எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் பாருங்களேன். திரும்ப ஒரு கைய கட் பண்ணிட்டு, திரும்ப அதே இடத்துக்கு ரிஜிஸ்டர் ஆகி மார்க்கெட் மேல போறதுக்கு ரெடி ஆகுறான் பாருங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? போய் இன்னொரு கை வைக்கணும். வச்சா அப்படியே மேல போவான். இல்ல இங்கனக்குள்ளேயே ஒரு 3 மணி நேரம் சொதப்புனானா, திரும்ப வந்து ஒரு லோ வச்சுட்டு தான் திரும்ப அடுத்த மூவ் பண்ணுவான். இப்போ நம்மளோட நீங்க இந்த இத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அதே மாரி இதையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இந்த 2யும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணி விடலாம். ஏன்னா இங்க 2 இது இருக்கு. ஓகேவா? அதே மாரி மார்க்கெட்டு இதுக்கப்புறம் உள்ள ட்ரேடு இங்கருந்து ஏதோ ஒரு பை சிக்னல் குடுக்குறான்னா, கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைன் வர நம்ம வெயிட் பண்ணலாம். தாராளமா வெயிட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? இப்படிதான் நம்ம பண்ணணும். ட்ரேடே இங்க தான் எடுக்கணும். இங்கலாம் எடுக்க முடியாது ஃபர்ஸ்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நம்ம அடுத்து 1 ஹவர்ல இங்கனக்குள்ள ஏதாவது ஸ்ட்ரக்சர் காட்டியிருக்கோ, அது எக்ஸாம்பிளுக்கு. இப்ப நம்ம 4 ஹவர்ல நீங்க பார்த்து ட்ரேட் பண்றீங்கன்னா, நமக்கான சிக்னல் இங்க வருது.
திரும்ப இங்க போயிட்டு, இங்க ஒரு இந்த 2 இதுவும் கிடைச்சிருச்சு. திரும்ப இங்கேருந்து வந்தா கண்டிப்பா நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் போகுன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் இப்ப எப்படி ட்ரெண்ட் லைன் போறான் பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுல எவ்வளோ பாயிண்ட், இது ஒரு 1000 பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம பொறுமையா இருக்கணும்னு சொல்றது அதுக்கு தான். இதெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம, இங்க வந்த உடனே போய் என்னத்தையாவது பண்ணிட்டு, இங்கேருந்து வந்தோனே எதையாவது பண்ணதையாவது இப்போ இங்கேருந்து வரும்போதெல்லாம் நீங்க ஒரு பை எடுத்துட்டீங்கன்னா, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவீங்க. ஒருவேளை இங்க செல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணுவீங்க. இங்க ஒரு பைக் கேண்டில் வருது. இல்ல இந்த வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இந்த பைக் கேண்டில்லே நீங்க வெளிய வந்துருவீங்க. ஒருவேளை இங்க நீங்க செல் எடுத்திருந்தா. என்ன ரீசன்னா, இங்கேயே சிக்னல் குடுத்துட்டான். இதெல்லாம் நீங்க பார்க்க, பார்க்க உங்களுக்கு இன்னும் புரியும். நான் சொல்லி தரும்போது, ஓ! மார்க்கெட்ல இது நடக்குது. கரெக்ட்டு தான். நம்மளும் அதே மாரி நீங்களும் மார்க்கெட் உங்களுக்கு நெறைய கத்துக் குடுக்கும். சரிங்களா? நம்ம இங்க எல்லா இடத்துலயுமே பணம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே பையர்ஸ், செல்லர்ஸ் இருக்காங்க. எல்லா பணத்தையும் நம்மளாலலாம் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். அதே மாரி நம்ம பக்காவா பிளான் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நான் தான் ஆல்ரெடி நாம சொன்ன மாரி தான். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பொறுமை இல்லாதவன் பாக்கெட்ல இருந்து பணத்த எடுத்து யாரு பொறுமையா இருக்காங்களோ அவங்கட்ட கொடுக்கற கூடிய ஒரு இடம்னு. சரிங்களா? மார்க்கெட் யாரு கம்மியா ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு அள்ளி கொடுக்கும். யாரு ரொம்ப அதிகமா ஆசைப்படுறாங்களோ அவங்கள ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் வச்சுலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் இவ்வளோ சம்பாதிச்சாகணும். ஒரு நாளைக்கு நான் ரூ. 1000 ஆவரேஜா பார்த்தாகணும். ஒரு நாளைக்கு நான் வந்து கம்பல்சரி எனக்கு ஒரு ரூ. 2000 வரணும். அப்புட்லாம் இல்ல இந்த போன மாசம் நான் ஒரு 50,000 எடுத்தேன். இந்த மாசம் ஒரு 1,00,000 எடுத்தேன். அதுக்கான இடம் இது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு ரூ. 1000 வெளிய வரணும்? உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இங்க இருந்து மார்க்கெட் திரும்புனனா கண்டிப்பா இந்த ட்ரெண்ட் லைன் போவாங்க. இது 1000மா இது வந்துருக்கும். 1000 இது ஒரு 30,000 40,000 வரும். எதுக்கு அந்த பணத்த விடணும்? ஒரு 1000 ஒரு நாளைக்கு ஆவரேஜா ரூ. 1000 கிடைச்சா போதும்னு எதுக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சில நேரம் கிடைக்காம கூட இருக்கலாம். ஒரு நாள் ஒரு 10 நாள் கிடைக்காது. ஆனா ஒரே நாள்ல உங்களுக்கு 30,000 கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நான். சரிங்களா? திரும்ப இங்க இருந்தோம்னா, இங்க வெயிட் பண்ணலாம். திரும்ப இங்க போய் ஹை பண்ணி வச்சுட்டானா, மாரி இந்த ட்ரெண்ட பிரேக் பண்றான். அது மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க வந்து சப்போர்ட் எடுப்பான்ற விஷயம் தெரியும். இதுக்கு நீங்க நெறைய கத்துக்குவீங்க. நீங்க பாக்க பாக்க மார்க்கெட் இன்னும் உங்களுக்கு நெறைய சொல்லி தரும். சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க நீங்க கத்துக்கிட்டு மார்க்கெட்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, என்னைய விட எனக்கு தெரியாத விஷயம் கூட நீங்க மார்க்கெட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்குன்னு ஒரு மாஸ்டர், நமக்குன்னு ஒரு வாத்தியார் யாராவது இருந்தா மட்டும் தான் நம்ம ஒரு 10த், 12த் வரை படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ வச்சுக்கிட்டு, நம்ம கத்துக்கிட்டு, நம்ம அவங்கள காட்டிலும் நம்ம மேல வந்திருப்போம். சரிங்களா? அவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். இது வந்து இயற்கையாவே எல்லா இடத்துலயும் நடக்கிறது. அதே மாரி தான் நீங்க மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு உங்கள அழகா உங்களுக்கு கத்துக் குடுக்குங்க. இன்னும் நீங்க நெறைய விஷயத்த நீங்களும் கத்துக்குவீங்க. அ இப்படி இப்படி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுவீங்க. நெறைய பேத்துக்கு இந்த விஷயத்த நீங்க சொல்லிக் குடுப்பீங்க. இதுதான். அதே மாரி நியூஸ பார்த்து எப்பயுமே ட்ரேட் பண்ணாதீங்க. நியூஸ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்ணால என்ன பார்க்குறீங்க? பையர்ஸ், செல்லர்ஸ் என்ன பண்றான்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்? இப்ப என்ன பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு? நம்ம யார் கூட ஜாயின் பண்ணணும்? நம்ம எப்படி பொறுமையா இருக்கணும்? ஒருவேள நம்ம பொறுமையா இல்லன்னா அதுக்கான எஃபெக்ட் என்னவா இருக்கும்? நம்ம அதனால இழப்போம்? எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணணுங்க. அவ்வளோ அதான் சொல்றேன்ல, சிம்பிள் விஷயம் தான். பட் ஆனா நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஃபோக்கஸ் வந்து ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் நீங்க பண்ணாலும் ஃபுல் ஃபோக்கஸ் இதுல இருக்கும். சரிங்களா? அந்த மாரி தான். சும்மா நம்ம லேப்டாப்ப ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, மார்க்கெட்ல நடக்கிற சும்மா என்னத்தையாவது நோண்டிக்கிட்டு, ஸ்டார்ட்டிங்ல எதையாவது பார்த்துக்கிட்டு, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 1 மணி நேரம் ஃபோக்கஸ் பண்ணாலும், ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம சாட்ல தான் இருக்கணும். பையர்ஸும், செல்லர்ஸும் என்ன சொல்றாங்களோ, இதுக்குள்ளேயே அவ்வளோ கதை இருக்கு. இத நம்ம கம்மியான டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, இதுக்குள்ள அவ்வளோ நமக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருப்பான். எல்லாமே இங்க ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னா, நம்மள ட்ரேட் பண்ண வைக்கிறது, நம்மள உள்ள இழுக்கிறது தான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டோட வேலை. நம்ம பணத்த வாங்கணும் அவனுக்கு. புரியுதுங்களா? ஆனா யார் என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியாது. பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்றது யாருக்கும் தெரியாது. நம்ம கரண்டா இங்க என்ன நடக்குதோ இத மட்டும் தான் பார்ப்போம். ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒரு வேள மார்க்கெட்டு இங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட்டு எக்ஸ்பெக்ட் ஆகாதது என்ன தெரியுமா? இந்த 2 லைன நீங்க போட்ட உடனே என்ன ஆகும்னா, இங்க மார்க்கெட் ட்ரெண்ட் ஆக போகுதுன்னு தெரியுது. மேல போய் இன்னொரு ஹை வைக்கல அப்டின்னாலே, ஒரு லோ வைக்க போறான்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராஃபிட் நீங்க எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. சரிங்களா? ஸ்டார்ட்டிங்ல இருக்கு இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு லோ வச்சதுக்கப்புறம் கண்டிப்பா ட்ரெண்ட் லைனுக்கு போறான்னு தெரியும். இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நம்ம இதெல்லாம் ஜெயிக்க முடியும். சரிங்களா? எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கத்துக்க முடியும்? சிம்பிள். அதே மாரி எப்படி ட்ரேட் எடுக்குன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா அடுத்தடுத்து நான் சொல்லிக் குடுத்துருவேன். என்ட்ரி எப்படி இருக்கணும்? எப்படி பயிற்சி பண்ணணும்? எந்த மாரி இருக்கும்? நீங்க பயிற்சி வந்து பயங்கரமா பண்ணணும். நான் சொல்லிக் குடுத்துருவேன். உங்களோட வேலை, உங்களோட நேரத்தையும், உழைப்பையும் மட்டும் குடுங்க. அதே மாரி அடுத்தடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு
ஒரு நாளைக்கு ஒருக்க வீடியோ போட போடுறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையா இருக்கு. அதனால என்னால போட முடியல. பட் எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க. கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருங்க. தப்பு கிடையாது. நல்லா மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் இருக்கணும். ரிஸ்க் எடுத்தா தான் ஜெயிக்க முடியும். ரிஸ்க் எடுக்காம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம தப்பான இடத்துல அத போய் டிசைட் பண்ணி போடக்கூடாது. இதுல பொறுமை தான் ஜெயிக்கும். சரிங்களா? இந்த இதுல எப்பயுமே யார் யார் பொறுமையா இருக்காங்களோ அது மட்டும் தான் மார்க்கெட்ல ஜெயிப்பாங்க. சரிங்களா? நான் எப்பயுமே சொல்றது தான். நம்ம நினைக்கிறது மார்க்கெட்ல நடக்காது. புரியுதுங்களா? மார்க்கெட் ரிலேட்டடா தான் நம்ம திங்கிங் இருக்கணும். எப்பயுமே. சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட்ல நம்பிக்கை ஜெயிக்காது. மார்க்கெட்ல ரூல்ஸ் தான் ஜெயிக்கும். இது தினமும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பண்ணி நம்ம ட்ரேட் எடுங்க. இங்கெல்லாம் நம்ம பயிற்சி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் இந்தியன் மார்க்கெட்லயோ அவங்க விருப்பம். அது வரைக்கும் நம்ம ஃபாரெக்ஸ் தான் பண்ண போறோம். சரிங்களா? நமக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. கண்டிப்பா அதை கம்ப்ளீட் பண்ண தான் போறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு வீடியோ மட்டும் ட்ரெண்ட் லைனை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்டு அவ்வளோதான் நம்ம அடுத்தடுத்து போயிடுவோம். சரிங்களா? அவ்வளோ முடிஞ்சிடும். எல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், இது வரைக்கும் இந்த பிளான் இருக்குது. நம்மளோட செட்டப்பு எது வரைக்கும் தாங்கும், இதுக்கு மேலே தாங்காது, இங்கே நம்ம பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதை போய் வச்சுட்டாலே இது க்ளோஸ். ட்ரெண்ட் லைனோட வேலிடிட்டி முடிஞ்சு. சரிங்களா? ஆனால் இன்னும் வந்து மார்க்கெட்டு செல்லில் தான் இருக்குது. என்ன ரீசன்னா இதை கட் பண்ணணும். ஏன்னா இங்கே இருந்து தான் ஒரு லோ வச்சுருக்கான். ட்ரெண்ட் லைனோட வேலிடிட்டி தான் முடிஞ்சே தவிர்த்து பஸ் இதோட ட்ரெண்ட் இன்னும் மாறலை. இப்படி தான் நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க, முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கான். புரியுதுங்களா? இவன் இங்கே போய் ஹை வைக்கணும். பையர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் போய் ஹை வைக்க முடியும். நம்ம ட்ரெண்டிலோட வேலிடிட்டி தான் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தானா இந்த கவுண்டர் ட்ரெண்டு கீழே வந்து ஒரு லோ வைப்பான் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? கவுண்டர் ட்ரெண்டை கட் பண்ணுவான். கவுண்டர் ட்ரெண்டை கட் பண்ணாலே ஓகே, இன்னும் செல்லர்ஸ் வந்து விட மாட்டேங்கிறாங்க பையர்ஸ்க்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை கவுண்டர் ட்ரெண்டை கட் பண்ணிட்டு மேலே போய் முன்னோன்னு வச்சானா சைடுவே கொஞ்ச நாளைக்கு சைடுவே ஆக போகிறான். ஒரு நாள் ஃபுல்லாக சைடுவே எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும். இன்னும் மார்க்கெட் டவுனில் தான் இருக்குது தவிர்த்து இன்னும் பை ஆகலை. சரிங்களா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். இந்த சப்போர்ட்டை காரணத்துக்கு கொண்டு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே இருந்தால் வந்து ஒரு லோ வச்சுருக்கான். திரும்ப இதுக்கு ரெண்டுக்கு தான் ட்ரேடிங் ரேஞ்சு. புரியுதா உங்களுக்கு? இப்படி தாங்க நம்ம பார்க்கணும். நம்ம பிளான் இதுதான். சரிங்களா? இப்படியே நம்ம வரைஞ்சி அதே மாதிரி தான் 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேனே, இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துட்டு சொல்கிறது ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி நடந்துருச்சு. அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ப்ராக்டிக்கலாக இப்போ யோசிப்போமே. இப்போது மார்க்கெட்டு இப்படி வரைஞ்சிட்டேன். இப்படி இருக்குல்ல, இப்படி நம்ம வரைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டு இங்கே இருந்து மேலே போகும் விஷயம் நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? பட் ஆனால் இங்கே என்ன இருக்கணும், நம்ம கரண்டில் நம்ம களத்தில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். புரியுதுங்களா? இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஈஸி. பட் இங்கேருந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டீங்க. இங்கே ஸ்டார்டிங் ஒரு பிகினஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே ஒரு ட்ரேட் எடுத்துட்டு இங்கனக்குள்ளே வரும்போதே க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் உங்களை நான் ப்ராப்பராக பயிற்சி பண்ணணுன்ற விஷயம் சொல்கிறதுக்கு. பயிற்சி பண்ணால் தான் நம்ம இதெல்லாம் வெயிட் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி தான் போயிருக்கான்ற விஷயம் நமக்கு நிறையா பார்த்துருந்துருப்போம். இதையே திரும்ப திரும்ப நடக்குன்ற மார்க்கெட்டாக வாட்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 4 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் கேட்டு எத்தனை மணி நேரம், 1 2 3 4 கிட்டத்தட்ட ஒரு நாள் 16 மணி நேரம் கிட்ட ஒரு நாள் வந்துருச்சுன்னு வைங்க. ஏன்னா அதுதான் வச்சுருக்கான். இந்த ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளேயே போயிருக்கான். ஏன்னா அந்த ட்ரெண்டில் எனக்கு அவன் ரியாக்ட் பண்ணுறான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ அவன் வந்து இப்போ மேலே போக மாட்டான், கீழே வந்துட்டு தான் மேலே போவான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஒன்று மேலே போகிறதா இருந்தால் கீழே வந்துட்டு தான் போவான், இல்லை புது ஒரு லோ வைப்பான். அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். இங்கே போயிட்டு என்னன்னா பை பண்ண மாட்டீங்க. ஏன்னா இங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறானே. ஒரு வேளை கீழே வச்சுட்டு மற்றவங்களோட திசையெல்லாம் திருப்பிட்டு கீழே போகிற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப மேலே போவான்.
மாற்றி மாற்றி நடக்கும். அவனுக்கான பணம் அந்த லிக்விடிட்டி எடுக்கணும். எடுக்கலைன்னா கீழே வந்துட்டு வேறு மாதிரி கணக்கு காட்டிட்டு போவான். ஏன்னா நம்மளை இப்படி தான் ஏமாற்றுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், பயிற்சி ரொம்ப முக்கியம். ஒரு வேளை இங்கே நீங்கள் பையிங் இதெல்லாம் தெரிஞ்சால் இங்கே போய் நீங்கள் பையிங் எடுக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு பை ட்ரை பண்ணுவீங்க. இங்கே எப்படின்னா இதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ பண்ண மாட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் தான் பண்ண முடியும். இந்த கேண்டில் ஒரு பை கேண்டில் காமிச்சிருச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருச்சு. ஏன்னா இங்கெல்லாம் இல்லாதது கீழே வந்து காமிக்குது. அப்போ கண்டிப்பாக இங்கேருந்து ட்ரெண்ட் லைன் திரும்ப போய் வைப்பான்ற விஷயம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம 5 மினிட்ஸ்லோ 15 மினிட்ஸ்லையோ நம்ம ஒரு லோவில் வச்சுட்டு நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். சரிங்களா? நம்ம இது மார்க்கெட் நடந்துருச்சு நான் சொல்கிறனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் இந்த இடத்துலலாம் ட்ரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து எப்படி பொறுமையாக இருக்கணும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே பொறுமையாக உங்களால் இருந்துட முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் ஃபுல்லாக பொறுமையாக நீங்கள் எப்படி இருப்பீங்க? இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் இருப்பீங்க. இல்லைன்னா லைட்டாக ஒரு அமௌண்ட் ப்ராஃபிட்டில் காட்டுனா ஓடி வந்துடுவீங்க. புரியுதுங்களா? எதுக்கு இப்படி வரணுன்றேன். நமக்கு தான் விஷயம் தெரியுது. வெயிட் பண்ணிட்டு பணத்தை எடுப்போமே. ஒரு பால் ஃபுல் டாஸாக விழுதுன்னா அடித்து வெளியே அனுப்பிடுவோம். அவ்வளோதானே. அந்த மாதிரி தான் நீங்கள் அது உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு தான் பயிற்சி வேணுங்கிறது. அதே மாதிரி லாஸ்ட் நம்ம இப்போ பையாகிற நேரத்தில் போய் நம்ம செல்லில் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் அதனால தான் சொல்கிறேன், பயிற்சி ரொம்ப முக்கியம். ஹையர் அண்ட் ஹை லோயர்லாம் பக்கா வரைஞ்சி பாருங்கள். எப்படி வரையணும், எப்படி நம்ம அதை கன்சிடர் பண்ணணுன்ற முதற்கொண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து புரியும். சரிங்களா? நீங்கள் அதை பார்த்து பயிற்சி தயவுசெய்து பயிற்சி பண்ணுங்கள். அதுதான் நம்மளை காப்பாற்றும். அதுக்காண்டி நம்ம லைஃப் லாங் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். உங்களுக்கு இவ்வளோதானான்னு ஆகிப்போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா, இதெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே இதெல்லாம் எல்லாமே எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இங்கே சப்போர்ட் போகுது, வைக்கல, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இதுதான் முக்கியமான லெவலு. இந்த ஜோன் சொல்லுவாங்க. இந்த ஜோன் முக்கியமான ஜோனு. எப்படி மேலே போயிட்டு இங்கே ஒன்று காமிச்சிட்டு மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் ஆக்ஷனில். இந்த பிரேக் அவுட்டை பார்த்துட்டு பல பேர் செல்ல நிற்பான். ஆனால் இங்கேருந்து இங்கே ஒருத்தன் செல்ல எடுத்துனா மேலே போயிட்டு தான் கீழே வந்திருக்கான். அப்போ பார்த்துக்கோங்க, இங்கே ஒருத்தன் செல்ல எடுத்துனா ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பான்னு வைங்க. எல்லா ஸ்டாப் லாஸையும் எடுத்துட்டு கீழே வந்திருக்கான். வந்தால் உண்டு. ஒருவேளை வராமல் மேலே போனது தான். அதுக்கு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை நம்ம இந்த இது இருக்குல்ல, இந்த இதை நம்ம வரைஞ்சிருவோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறா நிறைய டச்சஸ் இருக்குது. திரும்ப அந்த இடத்துக்கு வந்து எப்படி சப்போர்ட் எடுத்துருக்கு வந்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஜோனில். சரிங்களா? இப்படி தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதை கட் பண்ணக்கூடாது. இதையும் கட் பண்ணி ஒரு லோ வச்சுட்டு போய் தான் மேலே போயிருக்கான். கரெக்டாக அந்த ஜோனில் போய் ரியாக்ட் ஆகிருக்கான். ரிஜிஸ்டர் எடுத்துக்கான். ரிஜிஸ்டர் ஆகிருக்கான். இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணுங்க. சரிங்களா? இப்படி பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். தேவையில்லாத இடத்துல போய் பை பண்ண மாட்டோம். ரொம்ப அளவாக ஆசைப்படுவோம். ஈஸியாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை திரும்ப 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 இதே நடக்கலாம். நான் எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி நோட் பண்ணணும், நீ எந்த மாதிரி போனால் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற விஷயத்தை ஃபுல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடுவேன். நீங்கள் பயிற்சி மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவோம். எல்லாமே நடக்கும். சரிங்களா? நம்ம எல்லாமே ஒன்றா ஒரே பாதையை நோக்கி போவோம். மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற எதையும் பார்த்து டயத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. ரீல்ஸை பார்த்துட்டு, நாடகத்தை பார்த்துட்டு, அதெல்லாம் ஒரு யூஸும் கிடையாது. இதை கற்றுட்டா பணம் கிடைக்க போகுது. அப்படி பணம் கிடைக்க போகிற பணத்தை யாராவது உங்களை தடுப்பாங்களா? தடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் தான் உட்காந்து ட்ரேட் பண்ண போகிறேன். யாரையும் டிபெண்ட் பண்ணி நான் கிடையாது. அப்போது இதில் வந்து கிளியரான விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு. நம்மளோட வேலை கற்றுக்கிறது மட்டும்தான். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை போய் நான் பணத்தை போடாதுன்னு சொல்லி உங்களை நான் பிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். புரியுதுங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் யார்ட்டையும் கேட்கல. நம்ம ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ஒன்று எடுத்துட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ஓன் பண்ணி அவங்க தகுதிக்கு ஏற்றாப்புல நம்ம போட போகிறோன்றதை நம்ம டிசைட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்படின்றப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து கற்றுக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். மற்றவங்களுக்கும் பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ட்ரெண்ட் லைனை பற்றி லாஜிக் படி உங்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டைம் ஃப்ரேம் எப்படி டைம் பார்க்கணும், அந்த டைம் ஃப்ரேமில் எது முக்கியம் எல்லாமே நான் அதே லாஜிக் படி நம்ம அதை எப்படி அணுகணும். ஏன்னா எனக்கு டைம் ஃப்ரேமே ரொம்ப குழப்பிச்சு ஸ்டார்டிங்கில். இப்போ தான் அது ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. பட்டு அதுதான் சொல்கிறேன்ல, நான் எந்தெந்த இடத்துல நான் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு மனுஷன் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்ற விஷயம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். புரியும்போது அப்படின்னா நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ண மாட்டீங்க.
டைம் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? அது அது டைம் தான் முக்கியமா போறது. எனக்கு வந்து டைம் நெறையா போச்சு. உங்களுக்கு அந்த டைம்லாம் உங்களுக்கு போகாது. நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம். சரிங்களா? மத்தவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களே பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாருமே அக்கா, தங்கச்சி எல்லா பேருமே இருப்பாங்க. இந்த மாரி விஷயம் இருக்கு. இது தெரிஞ்சா நமக்கு இது கிடைக்க போகுது. இது அப்படின்ற ஒரு விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா, அவங்களும் பார்ப்பாங்க. சரிங்களா? மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. யார்ட்டயும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணி தரேன்னு பணம் வாங்காதீங்க. சரிங்களா? உங்க நாலேட்ஜ மத்தவங்களுக்கும் சொல்லிக் குடுங்க. அது வந்து தப்பு கிடையாது. சரிங்களா? சரிங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ அடுத்த அந்த 2வது டாபிக்ல ட்ரெண்ட் லைன் பத்தி இன்னும் லாஜிக் படி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன்.